MPM கோமான நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பத்தி போட்டிருந்தேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட நேர்லையும் ஃபோன்லையும் வீடியோ நல்லா இருக்கு வைக்கன்னு தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட்ல போட்ட வந்துட்டு ஒரு 1 ஹவருக்குள்ள எனக்கு கால் பண்ணது வந்துட்டு டிஎம்கேல இருக்கக்கூடிய அசைனா அப்துல்லா அப்படின்றவர். ஏன்னா நீங்க ஒரு வீடியோ போட்டீங்க, ஒரு ஆஸ்பத்திரி சம்பவம் போட்டீங்க, ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு உடனே கால் பண்ணி என்கிட்ட பேசினாரு. அதனால அவருக்கு ஒரு நன்றி இந்த தருணத்தில் நான் பதிவு செய்ய விரும்புறேன். காரணம் என்னன்னா, ஒருத்தங்க செய்யறது நல்லதோ கெட்டதோ அதை பாராட்டுறதுக்கும் இல்லை அவங்க செய்யற தவறையும் சுட்டி காட்டுறதுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம் வேணும், இல்லை அவங்க மேல ஒரு விருப்பம் வேணும். அதை அவர் செஞ்சாரு. ஆக அந்த நேரத்தில் அசைனா அப்துல்லா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன சம்பவத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா ஒரு பேங்க் செயல்பட்டு கொண்டு இருக்குது. அந்த பேங்க்ல வந்துட்டு ஏற்கனவே இருந்த ஒரு பேங்க் மேனேஜர் மாற்றலாகி வேற இடத்துக்கு போயிட்டாரு. அந்த இடத்துக்கு இன்னொரு பேங்க் மேனேஜர் வராங்க. அவர் வந்தோடனே எப்பவுமே நார்மலா ஒரு பேங்க் ஒரு மேனேஜர் வந்தோன்னா அந்த பேங்க்ல வந்துட்டு எவ்வளவு கடன் கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு இந்த நகை கடன் எவ்வளவு பேர் இருக்குது, அது போன பர்சனல் லோன் எவ்வளவு பேர் இருக்குது, எவ்வளவு ரூபா அதை கட்டியிருக்காங்க, யார் சரியா கட்டுறாங்க, யார் கட்டாம போட்டிருக்காங்க, இப்படி அதை பாக்குறது வழக்கம். இப்படி அவங்க சொல்லியிருக்காரு. அதாவது பேங்க் மேனேஜர் வேலைக்கு வந்தோடனே பழைய அந்த யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பேருக்கு எல்லாத்தையும் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படி இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அக்கௌண்ட்டை பாக்குறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட்ல தினமும் காலையில 10:30 மணிக்கு ஷார்ப்பா 1000 ரூபாய் டெபாசிட் ஆகுது. இது எப்படி ஒரு நாள் 2 நாள்ல கிட்டத்தட்ட 3 வருஷம் தொடர்ந்து நடக்குது. அதாவது சனி ஞாயிறுல பேங்க் விடுமுறை நாட்கள் தவிர்த்து பேங்க் என்னென்னைக்கெல்லாம் வேலை நாட்களா இருக்குதோ அந்த அன்னைக்கெல்லாம் கரெக்டா 1000 ரூபாய் கொண்டு வந்து போட்டுறாரு. என்னடா இது, ஒரு மனுஷனால தினமும் காலையில 10 மணிக்கு 1000 ரூபாய் எப்படி போட முடியுது? அவர் அப்ப என்ன வேலை பார்க்கிறாரு ஏன்னா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இந்த பேங்க் மேனேஜருக்கு. அந்த பணம் போட்ட பணத்தை இது வரைக்கும் அவர் எடுக்கவே கிடையாது. தொடர்ச்சியா 3 வருஷமா 1000 ரூபாய் போட்டுட்டே இருக்காரு. அது அப்படியே அக்கௌண்ட்ல இருக்குது. உடனே என்ன பண்றாரு, மறுநாள் காலைல 10:30 மணிக்கு அந்த நபர், அந்த 1000 ரூபாய் பணம் போடக்கூடிய நபர் பேங்குக்கு வராரு. இவரு பேங்க் மேனேஜர் அவருக்காக காத்திருந்து அவரை போய் நேரில் போய் பாக்குறாரு. பார்த்து அவரை பாக்குறாரு, சிரிக்கிறாரு, கையை காட்டுறாரு. அவரு ஒண்ணுமே கண்டுக்கிடவே இல்லை. நேரா வராரு, செலான் எடுக்கிறாரு, ஃபுல்லா பண்றாரு, 1000 ரூபாய் கவுண்டர்ல கொண்டு போய் கட்டுறாரு. அது அவர் வந்த வேலையை பார்த்து முடிஞ்சது, அவர் போயிடுறாரு. இப்படி தொடர்ச்சியா ஒரு வாரமா அவர்கிட்ட எப்படியாவது பேசலாம்னு பேங்க் மேனேஜர் முயற்சி பண்ணி தோல்வியில தான் முடியுது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு பேங்க் மேனேஜர் பைக்ல வந்துட்டு இருக்காரு. ஒரு 10-10:15 இருக்கும் அந்த நேரத்துல. அதே மாதிரி இந்த நபரும் பேங்க் வந்துட்டு இருக்காரு. அவர் பைக் ஸ்டார்ட் ஆகல போல தெரியுது. ஸ்டார்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவர் மறுபடியும் எடுக்க ஸ்டார்ட் ஆகல. உடனே வந்துட்டு பேங்க் மேனேஜர் அவர் பக்கத்துல போய் நின்று, என்ன பைக் ஸ்டார்ட் ஆகல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் பேங்க் தான் போறேன், நீங்க என் கூட வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே இவரும் பாக்குறாரு, வச்சு நம்ம நேரத்துக்கு பேங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜரோட ஏறி போறாரு. போகும்போது பேங்க் மேனேஜர் பேசுறாரு, கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளைக்கு மேல நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றேன், நீங்க பேசவே மாட்டேங்க, ஏன் இப்படி இருக்கீங்க வைக்கிறீங்க? இல்லை சார் அப்படிலாம் எதுவும் இல்லை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேங்க் மேனேஜர் அவர் பழக்கம் முடிச்சு அப்புறம் டீ குடிக்கிறாங்க. மறுநாள் சந்திக்கிறாங்க, பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. இப்படி ஒரு 10-15 நாள் போகுது. ஒரு மாசம் பழக்கத்துக்கு அப்புறம் பேங்க் மேனேஜர் தயங்கியே கேட்கிறாரு, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, நம்மளோட பேங்க்ல நீங்க டெய்லி 1000 ரூபாய் போடுறீங்களே, அது எப்படி போடுறீங்க, ஒரு நாள் விடாம தவறாம போடுறீங்களே அப்படின்னு. அவரு அந்த நபர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் 1000 ரூபாய் தினமும் போட்டுட்டு இருக்கேன், அது என்னோட விஷயம், தயவுசெய்து இதை பத்தி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுநாள் அதே மாதிரி பேங்க் மேனேஜர் கேட்கிறாரு. இப்படி தொடர்ந்து ஒரு 4 நாள் கேட்கும் போது, நான் சொன்னா நீங்க கண்டிப்பா நம்ப மாட்டீங்க, அதனால நான் சொல்ல விரும்பல, உங்க வேலையை நீங்க பாருங்க, என்னோட வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு அந்த நபர் கராரா சொல்லிட்டாரு. ஆனா பேங்க் மேனேஜருக்கு அந்த இதை தெரிஞ்சுக்கிடாம தூக்கம் வர மாட்டாங்குது. மறுநாள் போறாரு, போயிட்டு நல்லா இருப்பீங்க, காலைல நாள் விழுறேன், உங்களுக்கு என்னனாலும் செய்யறேன், தயவு செய்து எப்படி டெய்லி 1000 ரூபாய் நீங்க போடுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இந்த நபர் மறுபடியும் சொல்றாரு, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்றாரு. பரவாயில்ல, நான் கண்டிப்பா நம்புவேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் நபர் சொல்றாரு, நான் தினமும் 1000 ரூபாய் பெட்டு கட்டுவேன், அந்த பெட்ல நான் ஜெயிச்சிருவேன், அந்த ஜெயிச்ச பணத்தை தான் கொண்டு வந்து இங்க கட்டுறேன் அப்படின்னாரு. என்னங்க சொல்றீங்க, ஒரு மனுஷன் பெட்டு கட்டுறது ஓகே, அதுக்காக தொடர்ச்சியா 3 வருஷமா ஒரு நாள் கூட தோக்காம நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்காரு. ஆமாங்க, உண்மையிலே நான் கட்டுற பெட்ல எல்லா பெட்லயும் நான் ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சு கொண்டு வந்து 1000 ரூபாய் போட்டுருவேன். அப்ப பாத்தீங்களா, நான் எத்தனையோ தடவை சொன்னேன், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. இல்ல அது எப்படி சாத்தியம், அப்ப நீங்க நம்புறதுனா ஒண்ணு பண்ணுங்க, என்ன என்கிட்ட ஒரு தடவை பெட்டு கட்டி பாருங்க, நான் அதுல ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. உடனே பேங்க் மேனேஜர், என்ன இப்படி சொல்றீங்க, சரி பெட்டு கட்டுவோம் அப்படிங்கிறாரு. உடனே பேங்க் மேனேஜரை பார்த்து அவர் சொல்றாரு, மணி இப்போ இன்னைக்கு 10:30 மணி, சரி நாளை காலையில கரெக்டா 10:30 மணிக்கு நான் பேங்க் வருவேன், சரி உங்களோட பெடெக்ஸ் இருக்குல்ல, உங்களோட பின் தொடை வந்துட்டு பச்சை கலர்ல மாறிடும், 2000 ரூபாய் பெட்டு அப்படின்றாரு. உடனே பேங்க் மேனேஜர் பாக்காரு, இது என்னடா இது, பறந்ததுல இருந்து நம்மளோட பின் தொடையை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம், அது பச்சை கலர்ல ஒரு வாரமும் மாறினது கிடையாது,
இவன் என்ன சம்மந்தம் இல்லாம 2000 ரூபாய் பெட்டு கட்டுறான், எப்போ 1000 ரூபாய் தான் அவன் கட்டுவான், 2000 கட்டுறான். சரி ரைட் ஓகே கட்டி தான் பார்ப்போமே, நம்மளோட உடம்பு பகுதிகள் எந்த நேரத்துல பச்சை கலர்ல மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு 2000 ரூபாய் பெட்டுக்கு சம்மதிச்சாரு. ரைட் இந்த நபரும் சரி நாளை காலைல 10:30 மணிக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் விட்டு போயிடுறாரு. பேங்க் மேனேஜர் உடனே நேரா அவரோட அந்த மேனேஜரோட ரூமுக்கு போறாரு, போயிட்டு பாத்ரூம் போறாரு, பேண்ட்டை கழட்டி பாக்குறாரு. எல்லாமே நார்மலா எப்பவும் போல அந்த அவர் வெள்ளை கலர்ல இருக்குது, அந்த வெள்ளை கலர் தான் இருக்காரு. உடனே அவர் உடம்பெல்லாம் பாத்துக்கிறாரு, எல்லா பகுதியுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி ரைட் ஓகே. இப்படியே பேங்க முடிச்சு போற வரைக்கும் ஒரு 5-6 தடவை பார்த்தாரு. வீட்டுக்கு போறாரு, வீட்டுக்கு போயிட்டு பாத்ரூம் செக் பண்றாரு. இப்படியா நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நைட்டு போல தூங்கும் போது அவருக்கு மனசே கேட்கல. அவன் நம்மள்ட்ட சொல்லியிருக்கான், எப்படி நான் பெட்ல ஜெயிச்சிருவாங்க, தோத்ததே கிடையாது இருக்கான், ஒருவேளை நமக்கு பச்சை கலர்ல மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிட்ட கேட்கிறாரு, ஏமா என்னைக்காவது என்னோட பெட்டக்ஸோ அல்லது பின்தொடையோ இல்ல உடம்புல வேற ஏதாவது பகுதி பச்சை கலர்ல மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க, உங்க என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நைட்ல தூங்குற நேரத்துல பேசாம தூங்காம ஏன் பாடாப்படுத்துறீங்க, வரவங்க போக்கே சரியில்லை, கொஞ்ச நேரத்துக்கு பாத்ரூம் போயிட்டு வரீங்க அப்படின்னு. ஒண்ணும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாம படுத்துறாரு. மறுநாள் காலையில விடிய காலையில் 5 மணிக்கு அவர் தூக்கத்தை விட்டு எழுந்துறாரு. உடனே முதல் வேலையா பாத்ரூம் போறாரு, லுங்கியை கழட்டிட்டு பாக்குறாரு, பச்சை கலர்ல எதுவும் மாறல, எப்பவும் நார்மலா தான் இருக்கு. இப்படியே அதாவது பேங்குக்கு போறதுக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 10-20 தடவை போயிருப்பாரு. கரெக்டா மணி 9 மணி ஆகுது, பேங்குக்கும் போயிட்டாரு. அந்த பேங்க்ல போயிட்டு தான் உட்கார்ற சீட்டா இருக்கட்டும், எங்க நடக்கட்டும், அதே மாதிரி வரும்போது தன்னோட பைக்ல வந்துட்டு வெள்ளை கலர் துண்டு விரிச்சு பாதுகாப்பா எந்த நிறமாவது இருக்கா, பச்சை கலர் சோப்பு கலர் ஏதோ நிறமா இருக்கா இல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உட்கார்றாரு எங்கேயுமே. இப்படியே அன்னைக்கு பூரா கழிஞ்சு 9 மணிக்கு பேங்க் வந்துடுறாரு. வந்துட்டு 9 மணில இருந்து 9:50 10 வரைக்கும் ஒரு 10 தடவையா போய் பார்த்திருப்பாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாத்ரூம்ல போயிட்டு பேண்ட்டை கழட்டி இப்படி பார்த்திருக்காரு. கரெக்டா அந்த நேரமும் வந்துச்சு. கரெக்டா 10:25 அவர் வருகைக்காக காத்திருக்காரு. யார்? அந்த பெட்டு கட்டின நபரோட வருகைக்காக அந்த பேங்க் மேனேஜர் காத்திருக்காரு. பெட்டு கட்டின மனிதரும் கரெக்டா பேங்குக்குள்ள வராரு. வந்து நேரம் மேனேஜர் ரூமுக்கு போறாரு. மேனேஜர் ஷார்ப்பா எழுந்த உடனே திரும்பி நின்று பேண்ட்டை கழட்டி காட்டுறாரு. பாரு நல்லா பாரு, பச்சை கலர்ல மாறவே இல்லை அப்படிங்கிறாரு. உடனே இவர் பாக்குறாரு, பார்த்துட்டு ஆமா பச்சை கலர்ல மாறல, நான் தான் சொன்னேன்ல, எடு 3000 அப்படிங்கிறாரு. அப்புறம் தான் பேங்க் மேனேஜர் சுதாரிச்சு கவனிக்கிறாரு. அந்த வந்த மனுஷன் இருக்காருல, அந்த பெட்டு கட்டின மனுஷன், அவர் பக்கத்துல ஒரு மனுஷன் நிக்கிறாரு. அவர் இவருக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாரு. உடனே பேங்க் மேனேஜர் கேட்காரு, என்னையா இது, நீ எதுக்கே அவருக்கு 3000 ரூபாய் கொடுக்குற அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த கூட வந்து நபர் சொல்றாரு, நீ எல்லாம் ஒரு மனுஷன் தூ அப்படின்னு துப்புறாரு. என்ன எதுக்கே துப்புற அப்படின்னு கேட்காரு. உடனே பேங்க் மேனேஜர் கேட்கிறாரு, இந்த ஆள் என்கிட்ட வந்தான், காலையில வந்து சொன்னா என்னென்ன, நான் இப்ப பேங்குக்கு போறேன், சரி அங்க பேங்க் மேனேஜர் இருப்பாரு, அவர் என்ன பார்த்த உடனே பேண்ட்டை கழட்டி காட்டுவாரு பாரு அப்படின்னு என்கிட்ட 3000 ரூபாய் பெட்டு கட்டினான். உடனே நான் நினைச்சேன், ஒரு பேங்க் மேனேஜர் ஒரு வித்தியாசமா ஒரு என்னது ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்தஸ்துல உள்ள மனுஷன், அவர் எப்படியா பேண்ட்டை கழட்டி காட்டுவாரு அப்படின்னு நான் இவர்கிட்ட கேட்டேன். உனக்கு நம்பிக்கையில 3000 ரூபாய் பெட்டு கட்டி அவர் பேண்ட்டை கழட்டி காட்டேன், நான் 3000 ரூபாய் தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். நானும் சரி, நீ இந்த மாதிரிலாம் அசிங்கமான வேலையை நீ ஒரு செய்ய மாட்டேங்கிற நம்பிக்கை 3000 ரூபாய் பணத்தை பெட்ட கட்டிட்டு நாங்க வந்தா அவன் சொன்ன மாதிரி நீ பேண்ட கட்டி காட்டுறியா, வெக்கமா இல்ல அப்படின்னு. இவ்வளவு சம்பவத்தையும் பேங்க்ல இருக்க அத்தனை பேரும் பாக்குறாங்க. பேங்க் வந்தவங்க, பேங்க்ல வேலை செய்யற எல்லாருமே. அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப அசிங்கமா போயிருச்சு. உடனே இந்த ஆளு 3000 ரூபாய் வாங்கி 2000 ரூபாயா, சார் உங்கள்ட்ட நான் பெட்டு கட்டின மாதிரியே உங்களோட பின்தொட பச்சை கலர்ல மாறல, ஆனா தோத்துட்டேன், நாங்க உங்களோட 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்க 1000 ரூபாய நேர கவுண்டருக்கு போறாரு, செலான ஃபில் பண்றாரு, கட்டுறாரு, கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பேங்க்ல அந்த மேனேஜரை எல்லாருமே சிரிப்போடையும் என்ன சொல்றது ஒரு அசிங்கமான பார்வையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவருக்கு ரொம்ப அசிங்கமாவும் போச்சு. அந்த பேங்கை விட்டு அவரு மாறுதல் வாங்கி வேற ஏதோ ஊருக்கு போயிட்டாரு. இதுல இருந்து நம்ம என்ன படிப்புனா பண்றோம்னா, அது தெரிஞ்சுக்கிற விரும்புறோம்னா, அதாவது எல்லா மனுஷனும் அவங்க வேலையை பார்த்தா நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல போய் ஏன் பண்ணன, எதுக்கு பண்ண, எப்படி பண்ண, உனக்கு எதனால இந்த வருமானம் வந்துச்சு அப்படின்னு போய் நோன்றது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அவங்களுக்கா விருப்பம் இருந்தால் அவங்களோட விஷயங்களை சொல்லுவாங்க. அடுத்தவங்க விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, அடுத்தவங்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அடுத்தவங்கள்ட்ட என்ன ஒளிஞ்சு இருக்குது, அடுத்தவங்களை நம்ம எப்படி அசிங்கப்படுத்தலாம், இப்படி நிறைய பேர் சிந்திக்கிறோம். வேண்டாம், நம்மளோட வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை சிறப்பா போகும். அடுத்தவங்க வேலையிலும் சரி, அடுத்தவங்களோட வாழ்க்கையிலும் சரி நம்ம தலையிட்டா அசிங்கப்படவும் நேரம், சில நேரத்தில் அவமானப்பட்டு தலைகுனியவும் நேரிடும். அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கு வரேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அரபிஞானியாராகிய நான். நம்ம எம்பிஎம் கோமாளி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க மனசுல தோன்றதை தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.